போன ஏக்கத்தில் அப்படியே வந்து ஆனால் ஒரு பொண்ணுன்றது செல்லமே கிடையாது. எல்லாமே பயங்கர கஷ்டப்படும். அதுவும் இந்த பூ வாங்கிட்டு வந்து எனக்கு உடச்சல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கட்டி விற்கும். அது எங்கள் சின்ன பையனும் விற்றுந்தான். அதுக்கப்புறம் 10th வரைக்கும் பசங்கள்லாம் அங்கே போனோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், அப்போல்லாம் அந்த பசங்க படிக்கக்கூடாது, எதுக்கு படிக்கிற நீ, எங்கள் சின்ன பையனை வந்து எங்கள் பொண்ணை வந்து எங்கள் மருமகளுக்கு வேலை செய், நீ எதுக்கு போய் படிக்க போகிறேன்ட்டு பொண்ணு 10th படிச்சுது. அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து இப்போ எடுத்துன்னு போய் படிக்க வச்சோன்னா அவன் 10th மாறினான். 10th மாறினோன்னே நீ எதுக்கு பார்த்தா எங்கள் பசங்க பேத்திங்களை இருக்கிற ஸ்கூலில் விடு, நீ படிக்கக்கூடாதுனால திட்டுத்தனமாக போய் எங்கள் சின்ன பையன் படிப்பான். கீஞ்சி போன சொக்காயை போட்டுன்னு போவான் ஸ்கூலுக்கு. அந்த மிஸ்ஸு செங்கல்பட்டுலேருந்து வருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவனுக்கு மட்டும் தனியாக 10வதுலேயே 17வது ரேங்க் வாங்கினான் எங்கள் பையன். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்த்தா கீச்சு போட்டுருவாங்கன்னு ஒழிக்க வச்சு எடுத்துக்கின உடனே மாமா என்னதே ஒழிக்க வச்சு எடுத்தும்போது அந்த பையன் அப்படின்னோடனே பின்னாடி வந்து பார்த்தா அவங்க அப்பா படத்தாண்டு எடுத்தாந்து வச்சுட்டு அவன் அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன்ப்பா 10th பாஸ் ஆகிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு விழுந்து கும்பிட்டுக்கிறான். கும்பிட்ட உடனே ஓடியாந்து பார்த்தா நான் என்னடா பண்ணுறேன்னா அவங்க மாமிக்கு பயந்துன்னு எடுத்து ஒழிக்க வச்சுட்டான், அதை கீச்சு கொளுத்திட போகிறாங்கன்ட்டு. அப்படிலாம் கொடுமை பண்ணிட்டு 10வது படிக்கிறதுனா அதுக்கு மேலே என்னால் படிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், திருப்பியும் நான் ரொம்ப இந்த வீடு வேறு வீழ்ந்து போச்சுன்னு நான் இங்கே வந்துட்டேன். ஓலை கொம்பு வாங்கி போட்டு வீடு கட்டலான்னு. எங்கள் சின்ன பையன் தான் 3 வருஷமாக அங்கே பூக்கடை வச்சுருந்தான். ஒரு ஐயர் வந்து பார்த்துட்டு, நீ தம்பி நீ படிக்க வேண்டிய வயசில் ஏன்பா பூக்கடை வச்சுருந்தா, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியாது, உனக்கு படிக்க ஆசைக்கு தரணுன்னே ஆமாம் அப்படின்னுக்கிறான். என்னப்பா படிக்க போகிறேன், எனக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு அங்கேயே வந்து பாலிடெக்னிக்கில் வந்து குரோம்பேட்டில் இருந்து அங்கே எடுத்துன்னு போய் சேர்த்து விட்டார். சேர்த்து விட்ட உடனே முதல் வருஷம் அவர் ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டார். 2வது வருஷம் வந்து அவன் வந்து இந்த சென்சைஸ் எடுப்பாங்கன்னு ரோடாக வந்து வீடு வீடாக போய் எடுத்து 8000 ரூபாய் வேணுவோ அவன் பேப்பர் போடுவான் விடிகாலம் போயிட்டு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு 2வது ஃபீஸ் கட்டி படித்தான். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் 3வது வருஷமும் படிச்சுட்டு ஒரு அரியல் வச்சு அது கூட எழுதிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சத்யா கம்பெனிக்கு வேலைக்கு போனான். அந்த சத்யா ஷோரூம் போன உடனே இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிச்சிங்க, யாருமே சரி ஆனால் லவ் எதுவுமே பிடிக்காது. அப்படியே அந்த பையன் வந்து இந்த மாதிரி இதுவாக போயிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது நான் வந்து கேள்விப்பட்டு கேட்ட உடனே வாயே திறக்கல, கம்முன்னு இருந்தான். கம்முன்னு இருந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன், என்கிட்ட எடுத்தாந்து கொடுத்துருவான். நான் சரி அப்புறம் என்ன பண்ணேன், அங்கேருந்து காலி பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். பசங்களாம் பொண்ணு போனோன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பையன் வந்து மாமா எனக்கு சவாரி அங்கே தான்மா, நான் ஆட்டோவில் இருக்கேன், ஒரு வாரமானா வந்துடுறேம்மா, நான் பாட்டி கூட இருக்கிறேன்னா சரி நான் விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நைட்டு 12 மணிக்கு நல்லா ஆட்டோ சாப்பிட்டுட்டு போய் படுத்தான். பெருசு மாதிரி வந்துடுவாங்க. பெருசு மாதிரி வந்தவொடனே ஃபேமிலி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துவே சேர்த்து வச்சுருந்தேன். சேர வேண்டாம், ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தேன். பெரிஜிஎஸ்ஸு சேர்த்து வச்சுருந்தேன். எவ்வளோ ஸ்கேன். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணதே அந்த ஐயர் வீட்டில் தான். அவர் வந்து 5 அக்கா தங்கச்சிங்க லாஸ்ட்டுக்குள்ளே அவர் அக்கா தங்கச்சிங்களை எப்படி பார்த்துப்பாரோ அதே மாதிரி எனக்கும் பார்த்துப்பாரு. என் பொண்ணையும் 10வது படிக்க வச்சார்.